வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். மதுரை மாவட்டத்தில் 587 ஏக்கரில் துணை நகரம், அடிப்படை வசதிகளை உருவாக்க 120 கோடி நிதி ஒதுக்கீடு. இந்திய பாகிஸ்தான் எல்லையில் நடந்தது என்ன? முப்படைகளின் உயர்மட்ட குழு கூட்டம் திங்களன்று ஆலோசனை. தென்வங்க கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை, தமிழகத்தில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை மையம் தகவல். விரிவான செய்திகள். மதுரையில் அமைய உள்ள துணை நகரத்தின் அடிப்படை வசதிகளுக்காக 120 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். மதுரை மாவட்டம் விமான நிலையத்திற்கு அருகில் 587 ஏக்கரில் ஒருங்கிணைந்த துணை நகரம் அமைத்து 19,500 குடியிருப்பு மனைகள் உருவாக்கப்பட உள்ளன. இங்கு குடிநீர், கழிவுநீர், வடிகால் மற்றும் சாலை வசதிகளை செய்து தர முதற்கட்டமாக 120 கோடி ரூபாய் ஒதுக்கி முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். மேலும் வீட்டு வசதி வாரிய அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டும் திட்டத்தில் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்த 379 கோடியே 51 லட்சம் ரூபாயை ஒதுக்கியும் முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். முதல்வர் ஜெயலலிதா வெளியிட்டுள்ள மற்றொரு அறிக்கையில் சமூக நலத்துறை சார்பில் பணிபுரியும் பெண்களுக்கான தங்கும் விடுதிகளை கட்டித்தர உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் 6, காஞ்சிபுரத்தில் 3 மற்றும் திருவள்ளூர், தஞ்சை, திருப்பூர், பெரம்பலூர், விழுப்புரம், கோவை, வேலூர், திருச்சி, நெல்லை, சிவகங்கையில் தலா 1 என மொத்தம் 19 பணிபுரியும் மகளிர் தங்கும் அரசு விடுதிகளை உருவாக்கவும் அதற்கான செலவீனமாக 23 கோடியே 75 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கியும் உத்தரவிட்டுள்ளார். முதல்வர் வெளியிட்ட மற்றொரு அறிக்கையில் விவசாயிகளுக்கு உரிய பாசன வசதி அளித்திட ஏதுவாக தஞ்சை, திருவாரூர், பெரம்பலூர், ஈரோடு மாவட்டங்களில் உள்ள பல்வேறு நீர்வழித்தடங்களில் தடுப்பணை மற்றும் தரைமட்ட சுவர் கட்ட மொத்தம் 287 கோடியே 20 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி உத்தரவிட்டுள்ளார். ராணுவத்தினரின் பயங்கரவாதிகள் தேடுதல் வேட்டையில் சந்தேகங்கள் கிளப்பப்பட்டது குறித்து முப்படை தளபதிகளுடன் ராணுவ அமைச்சர் ஏ.கே. அந்தோணி ஆலோசனை நடத்த உள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் குப்வாரா மாவட்டம் கெரான் செக்டாரில் கடந்த செப்டம்பர் 24ஆம் தேதி அன்று 30 முதல் 40 பயங்கரவாதிகள் நுழைந்ததாகவும் அவர்களை ராணுவத்தினர் சுட்டதில் 12 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தனர். செப்டம்பர் 24ஆம் தேதி துவங்கிய பயங்கரவாதிகள் வேட்டை 15 நாட்களுக்கு பிறகு முடிவுக்கு வந்ததாக அக்டோபர் 8ஆம் தேதி ராணுவத்தின் வடக்கு பிராந்திய தளபதி சஞ்சீவ் சச்ரா அறிவித்தார். அப்போது வெறும் 8 பயங்கரவாதிகள் மட்டுமே கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. பயங்கரவாதிகள் வேட்டை குறித்து ராணுவத்தினர் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை ராணுவ அதிகாரிகளே கூறியதை தொடர்ந்து ராணுவத்தினரின் செயல்பாடு குறித்து பிரதமர் மன்மோகன் சிங் வருத்தம் தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து முப்படைகளின் உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்தை ராணுவ அமைச்சர் ஏ.கே. அந்தோணி கூட்டியுள்ளார். அக்டோபர் 21ஆம் தேதியிலிருந்து 4 நாட்களுக்கு டெல்லியில் நடக்கவுள்ள இக்கூட்டத்தில் ராணுவ தளபதி பிக்ராம் சிங் உள்ளிட்ட முப்படை தளபதிகள், ராணுவ செயலாளர் ஆர்.கே. மாத்தூர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சிவ்சங்கர் மேனன் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். அப்போது கெரான் செக்டாரில் 15 நாள் நடத்தப்பட்ட பயங்கரவாதிகள் தேடுதல் வேட்டை குறித்து விரிவாக விவாதிக்கப்படுகிறது. அதோடு எதிர்காலத்தில் இதுபோன்ற பயங்கரவாதிகள் வேட்டைகளை கையாள்வது தொடர்பாக வியூகங்கள் வகுப்பது குறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுகிறது. மேலும் இந்திய எல்லையில் உள்ள ராணுவ முகாம்கள் மீது பாகிஸ்தானிய ராணுவத்தினர் தொடர்ந்து அத்துமீறி தாக்கும் சம்பவங்கள் குறித்தும் முப்படை மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளதாகவும் டெல்லி வட்டாரங்கள் தெரிவித்தன. ஜம்மு காஷ்மீரில் ஜம்மு, சம்பா, கதுவா மாவட்டங்களில் சனியன்று ஒரே நாளில் 14 இந்திய முகாம்கள் மீது பாகிஸ்தானிய ராணுவத்தினர் தாக்குதல் நடத்தினர். இந்த ஆண்டில் மட்டும் 140க்கும் அதிகமான முறை பாகிஸ்தானிய ராணுவத்தினர் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தென்வங்க கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு நிலையால் வரும் 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதுகுறித்து சென்னை வானிலை மைய இயக்குநர் ரமணன் ஞாயிற்றுக்கிழமை செய்தியாளர்களிடம் பேசுகையில், தென்வங்க கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு நிலையால் வரும் 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பரவலாக மழை பெய்யும் என்றும் சில இடங்களில் கனமழை இருக்கும் என்றும் கூறினார். தென் வங்க கடல் பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உதயமாகி உள்ளது. இந்த தாழ்வு பகுதியின் காரணமாக கடந்த 24 மணி நேரத்திலே தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். ஓரிரு இடங்களில் கனமழையும் இருக்கக்கூடும். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். நகரின் சில பகுதியில் விட்டு விட்டு மழை பெய்யும் வாய்ப்புண்டு. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திண்டிவனம், மதுரையில் 9 சென்டிமீட்டர் மழையும், பாபநாசம், தஞ்சையில் 8 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 22ஆம் தேதிக்கு மேல் துவங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது.
உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பழங்கால கோட்டையில் தங்கப்புதையல் வேட்டைக்கான பணிகள் 3வது நாளாக ஞாயிறன்றும் தொடர்ந்தது. உத்தரப்பிரதேச மாநிலம் உன்னவோ மாவட்டம் தாண்டியா கேரா கிராமத்தில் உள்ள பழங்கால கோட்டைக்கு அடியில் 1000 டன் தங்கப்புதையல் இருப்பதாக துறவி சோபன் சர்க்கார் கூறியதை தொடர்ந்து தொல்லியல் துறை அதிகாரிகள் கடந்த வெள்ளியன்று அகழாய்வு பணிகளை துவங்கினர். துறவி கூறியதை வேதவாக்காக நம்பி தோண்டும் பணியை மத்திய அரசு துவங்கி இருப்பது மூட நம்பிக்கையை தான் வளர்க்கும் என்று மத்திய விவசாயத்துறை அமைச்சரும் தேசியவாத காங்கிரஸ் தலைவருமான சரத்பவார் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். முட்டாள்தனமான இந்த பணியை உடனடியாக நிறுத்த வேண்டும் என பாரதிய ஜனதா மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வலியுறுத்தி வருகின்றன. ஆனால் எந்த எதிர்ப்பையும் பொருட்படுத்தாமல் தாண்டியா கேரா கிராமத்தில் அமைந்துள்ள ராஜாராம் பக்சிங்கின் பாழடைந்த கோட்டையில் ஞாயிறன்று 3வது நாளாக தொல்பொருள் ஆராய்ச்சி துறையினர் அகழாய்வு பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். ஆனால் இதுவரையில் எந்த புதையலும் கிடைக்க பாடில்லை. ஒருவேளை கோட்டைக்கு அடியில் தங்க புதையல் இருந்தாலும் அதை தோண்டி எடுப்பதற்கு இன்னும் சில வாரங்கள் பிடிக்கும் என்று தொல்லியல் துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். 19ஆம் நூற்றாண்டில் உன்னவோ மாவட்டத்தை ஆண்ட ராஜாராம் பக்சிங் தன் கனவில் வந்து தங்கத்தை புதைத்து வைத்திருப்பதாக கூறியதாக சாமியார் சோபன் சர்க்கார் கூறியதால் ஒட்டுமொத்த நாடும் புதையலை பற்றி இப்போது பேச துவங்கி இருக்கிறது. காதல் பிரச்சனையில் காதலி வாயில் ஆசிடை ஊற்றிக் கொள்ள முயன்ற வாலிபரை மும்பை போலீசார் கைது செய்துள்ளனர். மும்பை தாகிசர் பகுதியைச் சேர்ந்த 18 வயது கல்லூரி மாணவி அதே பகுதியைச் சேர்ந்த ஜிதேந்திரா சக்பால் என்ற 20 வயது இளைஞனை சில ஆண்டுகளாக காதலித்து வந்தார். இந்நிலையில் மும்பையில் உள்ள கோராய் கடற்கரைக்கு சனிக்கிழமை அன்று காதலர்கள் இருவரும் சென்றனர். அப்போது இருவருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. ஆத்திரமடைந்த ஜிதேந்திரா காதலி வாயில் ஆசிடை ஊற்றியதோடு கடலில் தள்ளி கொள்ளவும் முயன்றுள்ளார். இளம்பெண்ணின் மரண ஓலத்தை கேட்டு அக்கம் பக்கத்தினர் கூடியதால் வாலிபர் ஜிதேந்திரா கைது செய்யப்பட்டுள்ளார். ये लड़का और लड़की काफ़ी दिन से एक दूसरे को जानते थे. आज गोराई जेटी पे वो गोराई में घूमने गए थे उधर. तो लड़की का ऐसा कहना है कि वो उसको थोड़े रोड से अंदर साइड में लेके गया खाड़ी में और उसने उसको पिलाने की कोशिश किया, एसिड पिलाने की कोशिश किया, ऐसा उसका कहना है. तो उस आधार पे उसने बाद में वो चिल्लाने के बाद एक ऑटो वाले ने उसकी चीख सुनी थी. तो वो ऑटो वाला आया और बाद में उसने बाकी साथी बुलाया के उसको पकड़ाया. முகம் மற்றும் வாயின் உட்புற பகுதிகள் வெந்த நிலையில் மும்பையில் உள்ள துங்கா மருத்துவமனையில் மாணவிக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மாணவியை திருமணம் செய்வதாக கூறி ஜிதேந்திரா ஏமாற்றி விட்டதாகவும் அதனால் ஏற்பட்ட பிரச்சனையாலேயே அவளை கொல்ல முயன்றுள்ளதாகவும் மாணவியின் உறவுக்கார பெண் குற்றம் சாட்டினார். மாணவியே ஆசிடை குடித்துவிட்டு தன் மீது பழி போடுவதாக காதலன் கூறுவதால் போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். பணத்தை படுக்கையில் அடுக்கி படுத்துணங்கிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைவர் அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். திரிபுரா மாநிலத்தைச் சேர்ந்த மார்க்சிஸ்ட் தலைவர்களில் ஒருவர் சமர் ஆச்சார்ஜி. 40 வயது நிரம்பிய சமர் தனது படுக்கையில் பணக்கட்டுகளை அடுக்கி அதன் மீது உல்லாசமாக படுத்துக் கொண்டிருக்கும் காட்சிகள் திரிபுரா உள்ளூர் டிவிக்களில் 2 தினங்களுக்கு முன் வெளியானது. ஒப்பந்த தொழில் செய்து வரும் சமர் தனது வங்கிக் கணக்கிலிருந்து 20 லட்சம் ரூபாயை எடுத்து வந்து பணத்தில் புரள்வது போன்ற தன்னுடைய நீண்ட நாள் கனவை நிறைவேற்றிக் கொண்டுள்ளார் என்பதும் அதை தனது மொபைல் போனில் படம் பிடித்து பார்த்து மகிழ்ந்துள்ளார் என்பதும் கட்சி மேலிடம் நடத்திய விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மார்க்சிஸ்ட் கட்சி கோட்பாடுகளுக்கு முரணாக நடந்து கொண்டதாக சமர் ஆச்சார்ஜியை கட்சி மேலிடம் கட்சியை விட்டு நிரந்தரமாக நீக்கியுள்ளது. வெறும் 5000 ரூபாயை மட்டுமே சம்பளமாக பெறும் மாணிக் சர்க்கார் திரிபுராவில் 15 ஆண்டுகளுக்கு மேலாக முதல்வராக பதவி வகிக்கும் நிலையில் சமர் ஆச்சார்ஜியின் இந்த செயல் முதல்வரின் நேர்மைக்கு மட்டுமின்றி மார்க்சிஸ்ட் கட்சிக்கும் பெருத்த அவப்பெயரை தேடி தந்துள்ளது. இதனால் முதல்வர் மாணிக் சர்க்கார் உள்ளிட்ட மார்க்சிஸ்ட் தலைவர்களின் சொத்து விவரங்கள் குறித்து முழு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என எதிர்க்கட்சியான காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. இந்த வீடியோவை சமரின் நெருங்கிய நண்பர்தான் அம்பலப்படுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. மார்பக புற்றுநோய் குறித்து பெண்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக திருச்சியில் மாரத்தான் போட்டி நடந்தது. உலகம் முழுவதும் அக்டோபர் மாதம் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாக கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி திருச்சி மக்களிடம் மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக சாந்தா மார்பக புற்றுநோய் அறக்கட்டளையின் சார்பில் ரன் திருச்சி ரன் என்ற மினி மாரத்தான் போட்டி நடந்தது. இப்போட்டி ஆண்களுக்கு 10 கிலோமீட்டர் தூரமும் பெண்களுக்கு 6 கிலோமீட்டர் தூரமுமாக 2 பிரிவாக நடந்தது. இதில் 3000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அக்டோபர் மாதம் பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ்க்காக நடத்தக்கூடிய ஒரு மாரத்தான் ரேஸ் இது. மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வுக்காக இந்த மாதம் இதை நடத்தியிருக்கோம். முதல் முறையாக மேமோ பஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். இது கிராமமா போய் மார்பக புற்றுநோயை ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பஸ்ஸை பயன்படுத்துகிறோம். இதுக்கு ரொம்ப எளிமையான செலவா 500 ரூபாய்க்கு இதை 2 மார்பகத்தையும் ஸ்கிரீனிங் பண்ணுறதுக்கு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது
ஆண்களுக்கான பிரிவில் மணிகண்டன் என்ற மாணவர் பந்தய தூரத்தை 31 நிமிடங்களில் கடந்து முதல் பரிசை தட்டிச் சென்றார். பெண்கள் பிரிவில் கஸ்தூரி என்ற பள்ளி மாணவி பந்தய தூரத்தை 18 நிமிடங்களில் கடந்து முதல் பரிசினை தட்டிச் சென்றார். விழா மேடையில் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். நெல்லையில் தாதுமணல் ஆய்வு மீண்டும் மேற்கொள்ளப்படும் என்றும் ஆய்வு அறிக்கை விரைவில் முதல்வரிடம் சமர்ப்பிக்கப்படும் என்றும் வருவாய்த்துறை செயலாளர் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டத்தில் உள்ள கடற்கரை கிராமங்களில் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் பல்வேறு தனியார் நிறுவனங்கள் தாதுமணல் எனப்படும் கார்னைட், இல்மனைட் உள்ளிட்ட கனிம மணலை அள்ளி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்றன. இதில் அரசு அனுமதித்த இடம் மற்றும் அளவுகளை விட முறைகேடாக மணல் அள்ளப்படுவதாக வந்த புகாரின் பேரில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஒரு குழு அமைத்தார். வருவாய்த்துறை செயலர் ககன்தீப் சிங் பேடி தலைமையில் 15 குழுக்கள் 52 குத்தகை நிலங்களில் 3 நாட்களாக ஆய்வு செய்தனர். முதல் கட்ட ஆய்வு முடிந்து செய்தியாளர்களிடம் பேசிய ககன்தீப் சிங் பேடி 15 குழுக்களும் ஆய்வறிக்கையை தங்களிடம் சமர்ப்பித்த பின் 2ஆம் கட்ட ஆய்வு இதே பகுதியில் மேற்கொள்ளப்படும் என்றார். மைன்ஸ் சம்பந்தமாக எல்லா ஆவணங்களையும் கூட ஆய்வு நாங்கள் செஞ்சிட்டு இருக்கிறோம். 2 தரப்பிலிருந்து மனுக்கள் வரப்பட்டுள்ளன. அந்த மனுக்கள் நாங்கள் பரிசீலனை செய்கின்றோம். இந்த எல்லாம் வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ் பரிசீலனை செய்யப்படுகு, ஆவணங்கள் செய்யப்படுகு. செகண்ட் ஃபேஸ் தூத்துக்குடி மாதிரி செகண்ட் ஃபேஸ் இன்ஸ்பெக்ஷன்ஸ் ஒரு 10 நாள் கழிச்சு, சுமார் 10 நாள் கழிச்சு செய்த பிறகு திருநெல்வேலியுடைய ஆய்வு பணிகள் முடிக்கப்படும். கடற்கரை பகுதியில் மணல் அள்ளப்படுவதால் மீன் இனங்கள் அழிவதோடு கடற்கரை பகுதியில் சுற்றுப்புற சூழல் மாசு அடைகிறது என்றும் தெரிவித்த பொதுமக்கள் மணல் குவாரியை நிரந்தரமாக மூட வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். திருவண்ணாமலை கோவில் கோசாலையில் பசுங்கன்றுகள் சடலம் புதைக்கப்பட்ட சம்பவம் பக்தர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கோபூஜைக்கு பசுமாடுகளை பக்தர்கள் தானமாக வழங்கி வருகின்றனர். பசுமாடுகளை தானமாக தரும் பக்தர்களிடம் அந்த பசுமாட்டை பராமரிப்பதற்காக 10,000 ரூபாய் வைப்பு தொகை வசூல் செய்யப்படுகிறது. இவ்வாறு தானமாக வழங்கப்பட்ட 7 பசுமாடுகள் 22 கன்றுக்குட்டிகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இதை பராமரிக்க கோவில் நிர்வாகம் ஒரு பணியாளரை மட்டுமே நியமித்துள்ளதால் பசுமாடுகளும் கன்றுக்குட்டிகளும் சரிவர பராமரிக்கப்படாமல் நோய்வாய்ப்பட்டு நலிவடைந்தும் இறந்தும் வருகின்றன. நோய்வாய்ப்பட்ட 3 பசுமாடுகளை ப்ளூ கிராஸிற்கு வழங்கிவிட்டனர். 20க்கும் மேற்பட்ட பசுக்களை மகளிர் சுய உதவி குழுவிற்கு மாவட்ட நிர்வாகம் மூலம் வழங்கப்பட்டன. இதனிடையே கடந்த 2 தினங்களுக்கு முன்பு ஒரே நாளில் 5 பசுங்கன்றுகள் இறந்ததால் யாருக்கும் தெரியாமல் அவற்றை கோசாலை வளாகத்தில் புதைத்து விட்டனர். இத்தகவல் அறிந்த பக்தர்களும் இந்து முன்னணி அமைப்பினரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 5 நாளாவே ஆள் இல்ல. மாடு ஒரு 94 மாடு இருக்கு. ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் இருக்கு. தீனி கிடையாது, வைக்க கிடையாது. ரொம்ப போராட்டம் பண்ணி ஒன்றும் செய்யலை. இவங்க திருப்பி நேற்று 2 மாடு செத்துச்சு. இப்போ 3 மாடு சீரியஸ் இருக்கு. 2 கண்ணுக்குட்டி பசிட்டாங்க. 2 மாடு வெளியே எடுத்துட்டு போயிட்டாங்க. செத்த மாடு டெய்லி இது மாதிரி செத்துட்டு இருக்கு. மாடு பூரா அப்படியே சுத்தமா வீந்து போது ஒரே ஆள் தான் வேலை செய்யறாங்க. 94 மாடுக்கு நேற்று வேற ஒரு 30-40 மாடு வெளியே கொண்டு போனாங்க. எதுக்கு எடுத்துட்டு போனாங்கன்னு தெரியல. இறந்த பசுக்களையும் கன்றுக்குட்டிகளையும் கோவில் வளாகத்திலேயே புதைத்திருப்பது பக்தர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதோடு ஆகம விதிப்படி தவறு என்ற சர்ச்சையும் எழுந்துள்ளது. தங்கத்தின் விலையில் ஞாயிற்றுக்கிழமையன்று மாற்றமில்லை. ஒரு சவரன் தங்கம் 23,240 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,905 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 51 ரூபாய் 80 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 48,430 ரூபாயாக இருந்தது. புதுச்சேரியில் நடந்த தசரா பண்டிகை விழாவில் ஏராளமான ஆண்கள் பெண்கள் கலந்து கொண்டு தாண்டியா நடனம் ஆடி மகிழ்ந்தனர். மொழி, இனம், கலாச்சாரம், நடை, உடை, பாவனை என்று பல்வேறு பிரிவுகளாக இந்திய மக்கள் பிரிந்து காணப்பட்டாலும் தேசியம், பண்டிகை, விழாக்கள் என்றால் ஜாதி மதம் பேதமின்றி ஒன்று கூடி கொண்டாடுவது வழக்கம். அந்த வகையில் நவராத்திரி விழாவை முன்னிட்டு புதுச்சேரியில் குஜராத் பாரம்பரிய நடனமான தாண்டியா நடன நிகழ்ச்சி நடந்தது. 12வது ஆண்டாக கொண்டாடப்படும் இந்நிகழ்ச்சி சனிக்கிழமை இரவு தொடங்கி நள்ளிரவு வரை நடந்தது. இந்நிகழ்ச்சியில் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை ஆண்கள், பெண்கள் என அனைவரும் தாண்டியா நடனமாடி மகிழ்ந்தனர். தாண்டியா நைட்டை ஒவ்வொரு வருடமும் நவராத்திரியில் அனைத்து சமுதாய மக்கள், குஜராத்தி மக்கள் மட்டுமல்லாமல் அனைத்து சமுதாய மக்களும் ஒரே கூடத்தில் ஒன்று சேர்ந்து அம்மனை வழிபட்டு கர்பா என்ற தாண்டியா நடனத்தை இங்கு நிகழ்த்தி கொண்டு இருக்கிறோம்.
இந்தியர்களின் ஒற்றுமையை பிரதிபலிக்கும் வகையிலும் தென்னிந்தியர்கள் வட இந்தியர்களின் நடனத்தை தெரிந்து கொள்ளும் விதமாக இந்த தாண்டியா நடன நிகழ்ச்சி இருந்ததாக இதில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.